أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري. يا إلهي خذ بقلبي للرشاد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. وقال أيضا: وقل للمؤمنات يغضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن. وقال نبينا صلى الله عليه وسلم: إن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகிறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் அடிபெறலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக ஏற்று நடக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகம் முழுவதுமே எல்லா மதங்களும் எல்லா கோட்பாடுகளும் கவனிக்க தவறிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எத்தனையோ கொள்கைகள் சித்தாந்தங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வந்திருந்தாலும் எல்லா கொள்கைகளும் சித்தாந்தங்களும் மதங்கள் எல்லாம் பெண்களினுடைய பாதுகாப்பை இந்த உலகத்திலே கவனிக்க தவறிவிட்டது. உலகத்துல ஆரம்பத்தில் இருந்து இன்னைக்கு வர நீங்கள் மனிதர்களுடைய அந்த எண்ணத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பெண் என்று சொன்னால் அவள் ஆண்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சுகத்தை கொடுக்க வேண்டும். ஒரு பெண் என்று சொன்னால் அவள் ஆண்களை கவர வேண்டும். ஒரு பெண் என்று சொன்னால் அவள் ஆண்களை எல்லாம் வளைத்து போட வேண்டும். எல்லா காலமும் அந்த காலத்திலெல்லாம் அடிய வச்சு அடிமைப்படுத்தி ஆடுனா ஆடு, உட்காருனா உட்கார் என்பதாக அன்னைக்கு அடிமைப்படுத்தும் முறையில் இது செய்யப்பட்டது. என்ன செய்யப்பட்டுச்சு? ஆண்களுக்கு என்ன செய்யணும்? பொம்பளையினுடைய நோக்கம் எப்படிதான் அந்த உலகம் புரிஞ்சிருக்கு. என்னமோ நாகரீகத்தினுடைய உச்சாரியில உட்கார்ந்து கொண்டு நாகரீகத்தை ஆட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக மார்த்தக்கூடியவர்கள் உட்பட உலகத்தில எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், பொம்பளையை எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால், பொம்பளையா அவ ஆண்களுக்கு என்ன செய்யணும்? சுகத்தை கொடுக்கணும். பொம்பளையா ஆண்களை கவர வேண்டும். பொம்பளையா ஆண்களுக்கு நல்ல மன சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் பெண்கள் இன்றைக்கு உலகத்தில சரிபாதியாக இருந்தாலும், ஆனால் நாகரீகத்தினுடைய உச்சியில் இன்றைக்கு மனித சமுதாயம் சென்றாலும் கூட இன்றைக்கும் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஆணினுடைய காம பார்வைக்குத்தான் பெண்ணை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஆராய்ச்சி பண்றதுக்கு உங்க வேண்டாம். ஒரு படத்தை எடுத்துக்கிடுங்க, இன்னைக்கு நடிக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்துக்கிடுங்க. இந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகனுடைய ட்ரெஸ்ஸை பாருங்க. ஃபுல்லா ட்ரெஸ் போட்டிருப்பான், டிஷர்ட் போட்டிருப்பான், நல்ல பேண்ட் போட்டிருப்பான், நல்ல டை போட்டிருப்பான், இன்னும் மேல ஒரு கோட்டை போட்டிருப்பான். அதே படத்துல நடிக்கக்கூடிய நடிகையை எடுத்துக்கொள்ளுங்க. நடிகையை எடுத்து பாருங்க, எவ்வளவு இதா சொல்றான். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் இதை கவனிக்கல. இஸ்லாம் மாத்திரம்தான் இதற்கும் கவனத்தை செலுத்தி பெண்களினுடைய பாதுகாப்புக்கு அற்புதமான சட்டத்தை கொடுத்த ஒரு மார்க்கம்
ஒரு மதம், ஒரு சித்தாந்தம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மாத்திரம்தான். ஒரு படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு போஸ்டர் ஏதாச்சும் விளம்பரப்படுத்த பதாகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆணை எப்படி காமிப்பான்? ஆண் ஒரு விளம்பரத்தில் நடிக்கிறான் என்று சொன்னால் ஒரு ஆடையை குறைக்கிறதுனால ஒரு பெரிய பாரதூரமான செயலாம் வராது. ஒரு ஆம்பளை தெருவுல கட்டி என்னது டவுசர் போட்டு போறான், என்ன செஞ்சுட்டு போறான், சட்டை போடாம போறான், அதனால ஒரு பலியனை மட்டும் போட்டுட்டு போறான், அதனால ஏதாச்சும் ஒரு பாரதூரமான செயல் வருமா? ஆனா ஆண்களை இந்த மனித சமுதாயம் எப்படி காமிக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆணை காமிக்கும் பொழுது இவன் சீசனை சட்டி போட்டுக்கிடுவான், அதுக்கு மேல பலியன் போட்டுக்கிடுவான், அதுக்கு மேல ஷர்ட் போட்டுக்கிடுவான், அதுக்கு மேல பேண்ட் போட்டுக்கிடுவான், இன்னும் காணாது கோட்டை மாட்டுவான், கோட்டுக்கு மேல கைய மாட்டுவான். ஆனால் ஒரு பெண்ணை பாருங்க, ஒரு பதாகையில இருந்து இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல கூட இதை பாருங்க, அறிவு ஜீவிகள் என்பதாக நாங்கள் தான் நாட்டினுடைய ஜனாதிபதியில் இருந்து ஒரு நாட்டினுடைய இளம் சமுதாயத்தை உருவாக்கி விடுதன்னு சொல்றானே, அவன் கூட இதை சிந்திக்கல. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனுடைய யூனிஃபார்ம் எடுத்து பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவனுடைய யூனிஃபார்மை பாருங்க, ஒரு மாணவியினுடைய யூனிஃபார்மை பாருங்க. மாணவன் போட மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டாலும் பொருந்தாது. ஆணை விட அதிகப்படியான ஆடை அணியிருந்து தான் நம்ம சொல்லுவோம். சரி ஒழிஞ்சு போ, ஆண் அளவுக்காச்சும் ஆடை போடலாமா இல்லையா? ஒரு ஆணுக்கு என்ன யூனிஃபார்ம் கொடுத்துருப்பான் பள்ளிக்கூடத்துல போய் பார்த்தீர்களானால், ஃபுல் கை சட்டை போட்டிருப்பான், ஃபுல் அண்ட் பேண்டை போட்டிருப்பான், அதுக்கு மேல சாக்ஸ் ஷூவை போட்டிருப்பான். ஆனால் அதே பள்ளிக்கூடத்திலே ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய யூனிஃபார்மை பாருங்கள், கை இவ்வளவுதான் இருக்கும், கவுனு போட்டிருப்பான், பாவடை கட்ட பாவடையை போட்டிருப்பான், எவனுக்கும் தெரியல. அப்ப எல்லாரும் எப்படித்தான் பார்க்கிறான் என்று சொன்னால், ஒரு பெண் என்பவள் அதை ரசிக்கப்படணும். விளையாட்டு துறையை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஆணும் டென்னிஸ் விளையாடுவான், அவன் டவுசர் போட்டிருப்பான், அவன் என்ன தெரியுமா டிஷர்ட் ஃபுல்லா இறக்கி போட்டிருப்பான். ஆனால் அதே விளையாட்டை தான் ஒரு பெண் விளையாடுவார். அதே ஆடையை குறைக்கிறதுனால ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் இன்னைக்கு கற்பழிப்புகள் இன்னைக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. இன்னைக்கு சமுதாயத்துல பெண்களுக்கு கற்புக்கு பாதுகாப்பு இல்லை என்பதாக எல்லாம் கூக்குரல் போடுறாங்க. இவை அனைத்திற்கும் இஸ்லாம் தீர்வை சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த சமுதாயத்துல குற்றங்கள் குறைய வேண்டுமா, குழப்பங்கள் குறைய வேண்டுமா, கற்பழிப்புகள் குறைய வேண்டுமா, கொலைகள் குறைய வேண்டுமானால் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை நீங்கள் அமல்படுத்துங்கள் என்று பார்த்தோம். இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறத அது வெறும் ஒரு கோணத்துல மட்டும் இஸ்லாம் சிந்திக்காது. நீ என்னத்தான் பெரிய இஸ்லாமிய சட்டத்தை நீ அமல்படுத்தினாலும் அதுக்கு முன்னாடி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பெண்களுக்கு ஆண்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒழுக்கங்களை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு நாணயத்தை மட்டும் பார்த்துட்டு பின்னாடி பார்க்காம போகக்கூடிய மார்க்கம் அல்ல. சட்டத்தை விபச்சாரம் செய்தால், கற்பழித்தால் கொடூரமான தண்டனையை கொடுக்க சொல்லக்கூடிய அதே மார்க்கம் தான் தண்டனைக்கு முன்னாடி தண்டனையை எழுதுவதற்கு முன்னே இஸ்லாம் எழுதுகிறது. ஒரு பெண் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய ஆடை அலங்காரங்கள் எப்படி இருக்க வேண்டும், யாரிடத்திலே காமிக்க வேண்டும், யாரிடத்திலே காமிக்க கூடாது, ஒரு பெண் வெளியே சென்றால் எப்படி செல்ல வேண்டும், ஒரு பெண் பேசினால் எப்படி பேசணும், இப்படி எல்லாத்தையும் சட்டத்தை எழுதுனதுக்கு பிறகுதான் இஸ்லாம் எழுதுது. இதன் மீறி ஒருத்தர் கற்பழித்து விட்டால் எழுது, ஒரு பெண்ணை இவ்வளவு சட்டத்தையும் ஃபாலோ பண்ணதற்கு அடுத்து ஒருத்தன் ஒரு பெண்ணை கற்பழித்தால் தான் கருத்தை விட்டு மரண தண்டனை கூடி என்று சொல்கிறார். பாருங்க, பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொண்டார் இந்த கேஸ் தான், எவனுக்கும் தெரியல. அதே மாதிரி நீச்சுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த துறைக்கு நீங்கள் எடுத்து சென்றாலும், விளையாட்டு துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற எந்தெந்த துறைக்கு நீங்கள் பார்த்தாலும் ஒரு பெண்ணை இந்த சமுதாயம் எப்படி பாலிக்கிறது என்று சொன்னால், அன்னைக்கு அடிமைப்படுத்தி ஆட வச்சான். அன்னைக்கு என்ன செஞ்சா, ஆடுனா ஆடு, படுனா படு, உட்காருனா உட்காரு என்பதாக சாட்டையை கையில வச்சு கொடுமை என்ற பெயரில, அடிமை என்ற பெயர்ல செஞ்சான். இன்னைக்கு அதே கொடுமைகள் தான் நடைபெறுகிறது. இன்னைக்கு எப்படி நடைபெறுகிறது தெரியுமா? பேரை மாற்றி அந்த பெண்களுடைய மூளையை தலைவை செய்து, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படித்தான் நாகரீகமா, இப்படி நம்ம ட்ரெஸ் போட்டா நல்லா அழகா இருக்கும், இதுதான் உண்மையான நாகரிகம். அறிவு வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். பாருங்க, முன்னாடிலாம் இந்த அடிமை ஆண்டான்னு சொல்லி ஒரு பழக்கம் இருந்துச்சு. முன்னாடிலாம் அடிமை ஆண்டான்னு சொல்லி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆண்டான் எப்படி இருப்பான்? அரசன் நல்லா பெரிய போட்டிருப்பான், ஒரு பெரிய இது போட்டிருப்பான், அதுக்கு மேல ஒரு துண்டை போட்டிருப்பான், அதுக்கு மேல கவசம் போட்டிருப்பான். ஆனா அதே சமயத்தில் அவன்கிட்ட கீழே வேலை பார்க்கக்கூடிய அடிமையை பாருங்க, அந்த காலத்துல எப்படி வச்சிருந்தான் பாருங்க. அடிமைக்கு என்ன ட்ரெஸ்ஸை கொடுத்துருந்தா மேல போட்டுக்க மாட்டான், என்ன செஞ்சிருக்க மாட்டான். அடிமையாக இருக்க அரசன் என்ன செஞ்சிருப்பான், 1க்கு 10 ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு மேல கவசம் போட்டு ரொம்ப அழகா, அந்த அதிகமான ட்ரெஸ் போடுறது என்னது நல்ல ஒரு கௌரவமானது. அந்த காலத்துல இருந்து அப்படித்தான் பாதிக்கப்படுது.
அடிமைக்கு எப்படி போடுவானுவ, அவன் ஒரு துண்டு கூட மேல போடு, துண்டு மேல போட்டுருந்தா கூட இடுப்பை கட்டிக்குவான், அவன் சட்டு மேலதான் திறந்து கிடக்கும். அப்ப இவன் இன்னைக்கு அதே தான் நடக்கு. இன்னைக்கு அதே கொடுமைதான் பெண்கள். ஆண்கள் மட்டும் என்ன செஞ்சுக்கிடுவாங்களா, நல்ல ட்ரெஸ் போடுவாங்களா, நல்ல கையை மாட்டுவாங்களா, நல்ல கோட்டை மாட்டுவாங்களா. ஆனா ஒரு பொம்பளை புள்ள என்ன செய்யணுமா, சமுதாயத்தை இது என்ன உரிமைகளாம், இது என்னது இன்றைக்கு சமுதாயத்துல ஒரு பொம்பளை புள்ள 2 பீஸ்ல வருது. நான் கேட்கிறேன், எப்பா இன்னைக்கு சில மனித உரிமை கமிஷன்கள் என்ற பெயர்ல, சில பெண்வாதிகள் என்ற இயக்கத்துல இன்னைக்கு சில ஆண்களும் அதிலே கலந்து கொண்டு பெண் மாதர் சங்கங்கள் என்ற பெயரில இன்றைக்கு பெண்களுக்கு எல்லாம் உரிமையை கொடுக்கணும், இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இந்த பர்தாவெல்லாம் மிக கொடூரமானது என்பதாக இன்றைக்கு மேடை முழுக்க விவாதம் போடக்கூடிய அளவிற்கு இவர்கள் துணிந்து விட்டார்கள். நாம கேட்கிறோம், எது எது உண்மை, எது உரிமை? ஒரு பொம்பளை புள்ள 2 பீஸ்ல தெருவுல திரிகிறது உரிமையா? அப்படி நீங்கள் அதை அனுமதிப்பவங்க உங்களுடைய உமாவை கொண்டு போய் என்ன செய்யணும்? இதுதான் பெண் உரிமை என்று சொன்னால், ஒரு புள்ள பொம்பளை புள்ள என்னது 2 பீஸ்ல வருவது உரிமை. இது ஒரு ஆம்பளை வந்தா சம்மதிப்பீரா? இப்ப தெருவுல நானே நடந்து போறேன், சட்டையை கழிச்சு போட்டு சட்டையெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு வெறும் ஜவுசர் மட்டும் போட்டு போனா நாகரிகம் மற்றவனை சொல்லுவோமா இல்லையா? அவன் ஆம்பளைய கூட சம்மதிக்க மாட்டான். ஆனா ஒரு பொம்பளை 2 பீஸ்ல போட்டு போனா அது என்னவா? இது வக்கர புத்தி. இது இந்த மனித உரிமைகள் என்ற பெயர்ல, பெண்களுக்கு மாதர் சங்கங்கள் என்ற பெயர்ல இது என்னது கேவலமான வக்கர புத்தி. இவனுடைய உமா ஊட்டை இவனுடைய உமாவை கொண்டு வைக்க மாட்டான். அழகி போட்டியெல்லாம் நடத்தணும் போடுறானோ. நேற்று ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கான். என்ன தாக்கல் பண்ணியிருக்கான்? இந்தியா ஒரு கற்பழிப்பு நடந்துச்சு இடையில டெல்லியில, அதுக்கு என்னடா காரணம், கற்பழிப்பை குறைக்கிறதுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா என்ன செய்யலாம், ஸ்வஸ்மான் அவன் பேர் நினைக்கிறேன், நேற்று நான் தினத்தன்று வந்துச்சு. அவன்கிட்ட கேட்டிருக்கான், என்ன எந்த விதத்துல எல்லாம் கற்பழிப்பை குறைக்க முடியும், கற்பழிப்புகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி என்பதாகலாம் அவன் ஒரு பெரிய அறிவுஜீவி மாதிரி அவன்கிட்ட இவன் கொடுத்துருக்கான் பொறுப்பை. அந்த அறிவுஜீவி என்ன தெரியுமா சொல்லுதான், இந்தியாவில் விபச்சாரத்தை சட்டமாக ஆக்கணும். என்ன தெரியுமா, இந்தியாவுல விபச்சாரத்தை சட்டமாக்கணும், விபச்சாரத்தை சட்டமாக்கிட்டா கற்பழிப்புலாம் நடக்காது. இவங்கெல்லாம் அறிவுஜீவிகள். எனவே இவனுக்கு ஒரு கமிஷன், இவனை தூக்கி வச்சு இந்த விபச்சாரத்தை இவங்க எல்லாம் என்னது சரிப்பா விபச்சாரத்தை சட்டமாக்குனீங்க, பொம்பளைய கொண்டு போய் தெருவுல விட்டு விபச்சாரம் பண்ணீங்க, முதல்ல உன் வீட்டுல உள்ள உமா உன்னுடைய உமாவையும் உன் பொண்டாட்டியையும் உன்னுடைய சகோதரியை அனுப்பி வை பாப்பா. என்ன செய்யணும்? விபச்சாரத்தை இந்திய நாட்டிலே சட்டமாக ஆக்கினால் என்ன செய்யும்? கற்பழிப்புகள் குறையும் என்பதாக. எது குறையும்? அழகான முறையில நடுநிலைவாதிகளாக இன்றைக்கு சொல்கிறார்கள், இஸ்லாம் அணியக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய அந்த பர்தாவை இன்றைக்கு பெண்கள் சமுதாயம் கடைபிடித்திருக்கும் என்று சொன்னால் டெல்லியிலே நடந்த அந்த பெண்ணும் கற்பழிக்கப்பட்டிருக்க மாட்டாள். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்தை அந்த பெண் கடைபிடித்திருந்தால் ஆனால் அவளுடைய கற்பும் இழந்திருக்காது, அவளும் கொல்லப்பட்டிருக்க மாட்டாள். இவன் என்ன சொல்றான்? விபச்சாரத்தை அனுமதிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆள் வரார், யார சொல்லலாம், நான் விபச்சாரம் பண்ணணும். இஸ்லாம் எவ்வளவு அழகா இந்த விபச்சாரத்திற்கு ஒரு அற்புதமான அளவுகளை சொல்லுது. யாருக்கெல்லாம் விபச்சாரம் பண்ணணும், யோமெல்லாம் மத்தவன் மணியை பார்க்கணும், யோமெல்லாம் அந்நிய பெண்ணை பார்க்கணும் என்பதாக என்ன இருக்கிறதோ அவருக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார். ஒரு ஆள் ரசூல் யார சொல்லலாம், விபச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் போவோம், என்னடா ஒரு தூரத்தை ஒரு இளஞ்சொன்னி கேட்கலாம், ரசூலுல்லாஹ் விபச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க. ரசூலுல்லாஹ் கோவப்பட உட்கார வச்சுக்குவா, உன்னுடைய அம்மா உன்னுடைய அம்மா ஓடி ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுவதை உன்னுடைய மன சம்மதிக்குமா? சொன்னார், இல்லை யார சொல்லலாம், அது எப்படி எவனுக்கா சம்மதிக்குமா? அடுத்து உன்னுடைய சின்னம்மா ஓடி ஒருத்தன் விபச்சாரம் பண்றது எவனா சம்மதிக்குமா? இல்ல அவனுடைய சகோதரியோடி உன்னுடைய மனைவியோடி சமன். அப்ப நீ எவள்கிட்ட போய் விபச்சாரம் பண்ண போறாயோ அவள் ஏற்கனவே ஒருத்தனுக்கு அம்மாவாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுக்கு சின்னம்மாவாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுக்கு சகோதரியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுக்கு மனைவியாக இருப்பாள். அப்ப அவன் மனசு வேதனைப்படுமா இல்லையா? அப்ப யாரெல்லாம் விபச்சாரத்தை இன்னைக்கு சட்டமாக்கி விட்டா, அமெரிக்கால தான் இன்னைக்கு உலகத்திலேயே முதலாக விபச்சாரம் சட்டமாக ஆக்கப்பட்டது. ஆனால் அதே அமெரிக்காவுடைய ரிப்போர்ட் நான் இன்னைக்கு சொன்னேன், உலகத்திலேயே அதிக கற்பழிப்புகள் அமெரிக்காவில் தான் நடைபெறுகிறது. எந்த நாட்டில விபச்சாரங்கள் அதிகம் இன்னும் சொல்லட்டுமா? மும்பையில தான் லைசன்ஸோடு இந்தியாவில் என்ன இருக்கு, விபச்சாரம் இருக்கு. ஆனால் இந்திய தேசத்திலேயே மும்பை மாநிலத்தில் தான் அதிக கற்பழிப்புகள் நடைபெறுகிறது. என்னங்க இவன் என்ன சொல்றான்? இந்த அறிக்கையில விபச்சாரத்தை நீங்க அமல்படுத்தி விட்டா இவங்க இந்த பொம்பளை இழுக்க மாட்டான், நேரா ஒரு விபச்சார விதிக்கு போவாங்களா, அங்க இவன் சோதனை வெளில வந்துருவானா. அதனால விபச்சார விதியாரு. நான் கேட்க, எப்ப அமெரிக்கால அறிமுகப்படுத்தினானா இல்லையா? அங்க ஏன்டா கற்பழிப்பு நடந்துச்சு? மும்பைல நீ முதல்ல இந்தியால லைசன்ஸ் கொடுத்து நீங்க வச்சிருக்கிய ரெஸ்ட் ஏரியான்னு சொல்லி
இந்தியாவிலேயே அதிக கற்பழிப்புகள் நடைபெறக்கூடிய ஒரு மாநிலம் மும்பை மாநிலம், பாம்பேவாக இருக்கிறது. விபச்சாரம் எங்கே தலை தெடுத்து ஓடுகிறதோ அங்குதான் கற்பழிப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்ப இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், கற்பழிப்புகள் குறையணுமா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா, இஸ்லாம் ஒரு ஆடை அலங்காரத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு கற்றுத் தருகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஒழுக்கத்தை சொல்லித்தாராம். இதை பின்பற்றினால், இதை ஃபாலோ பண்ணினால் கண்டிப்பாக கற்பழிப்புகள் குறையும். இஸ்லாம் குறைத்திருக்கிறது. இஸ்லாம் குறைத்த வரலாறு இன்றைக்கும் இருக்கிறது. நாம சொல்லல. ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மந்திரி பேசலாம். என்ன சொல்றான்? முஸ்லிம் பெண்கள் போடக்கூடிய அதே ஆடைய ராஜஸ்தான்ல பிஜேபியினுடைய ஆள் பேசுறாரு. பிஜேபியினுடைய ஆள் என்ன செய்யறாரு? பேசுறாரு. என்ன சொல்றாரு? குட்ட பாவனையெல்லாம் போடாதீங்கப்பா, இஸ்லாம் பெண்களுக்கு சொல்லக்கூடிய பரிதாப போட சொல்லுங்கப்பா, அப்பதான் கற்பழிப்பு குறையும். இலங்கையில இருக்கக்கூடிய, ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அமைச்சர் என்று மெர்வின் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைச்சர் பேசுறாரு, எங்களுடைய நாட்டில்தான் அதிக கற்பழிப்புகள் நடைபெறுகிறது. காரணம், எங்களுடைய நாட்டு பெண்களுடைய ஆடை ஒழுக்கங்கள் சரியா இல்ல. என் நாட்டு பெண்களுடைய ஆடைகள் மோசமாக இருப்பதனால்தான் கற்பழிப்புகள் மிக கொடூரமாக இருக்கிறது. ஆதலால் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை அமல்படுத்துங்கள். என்னது? குற்றவியல் சட்டத்தை அல்ல, அது இரண்டாவது தான். அதுக்கு முன்னாடி இஸ்லாம் ஒண்ணு சொல்லுது. தலையை எடுக்கிட்டு முன்னுக்கு இஸ்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு தீமையை போகாத என்று சொல்லாது. நீ விபச்சாரம் செய்யாத என்று இஸ்லாம் எங்கேயுமே சொல்லாது. அந்த விபச்சாரம் தோன்றக்கூடிய வழிக்கு கூட நீ போகாத. தவறை எடுப்பதற்கு முன்னால் அந்த தவறை பக்கம் போ என்று, போகாத என்று எச்சரிப்பதற்கு முன்னால், ஒரு தவறு எதனாலெல்லாம் உருவாகும். விபச்சாரம் பண்ணாத மட்டும் சொன்னா போதுமே, இஸ்லாம் திருமணம் செஞ்சுக்கோ, ஒண்ணுக்கு 4 மனைவியை கூட வச்சுக்கோ. திருமணம் பண்ணாதன்னு சொன்னா விபச்சாரம் ஆகும். தடுக்க முடியாது. என்ன சட்டத்தை போட்டாலும் திருமணம்லாம் முடிக்க கூடாதுன்னு சொன்னா எல்லாம் என்ன செய்வான்? விபச்சாரம் தான் பண்ணுவான். அப்ப இஸ்லாம் எந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்னாடியும் அதற்கு முன்னாடி ஒரு சட்டத்தை அமல்படுத்தும். அந்த குற்றங்கள் உருவாகக்கூடிய அதை வேரோடு அறுத்து எரியும். என்னென்ன வழியிலெல்லாம் குற்றங்கள் வருமோ அதையெல்லாம் அடைச்சி புட்டுத்தான் இஸ்லாம் சொல்லும். இதுக்கு மேல இந்த தப்ப செஞ்ச இன்ன தண்டனடா, இதுக்கு மேல இந்த தப்ப செஞ்ச இன்ன தண்டனை உனக்கு கிடைக்கும் என்பதாக இஸ்லாம் சொல்லும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாருங்க, நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கின்றான். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளும் இதை கவனமாக கேட்கணும். இன்றைக்கு மனித உரிமைகள், பேசங்கள், இன்றைக்கு நாகரிகங்கள் என்ற பெயர்ல இன்றைக்கு உடலை திறந்து விட்டு நல்ல மற்ற பெண்களை போன்று அடைவதுதான் இன்றைக்கு சுதந்திரம் என்பதாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வகுல்லில் முஃமினாத்தி, நபியே உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கு? நம்முடைய தாய்மார்கள், ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள், கனவில் கூட தன்னுடைய ரசூலுல்லாஹ்விற்கு துரோகம் நினைக்கான அந்த பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள். வபனாத்தி, இன்னும் உம்முடைய பெத்த பிள்ளைக்கு பாத்திமாவுக்கு சொல்லுங்கள். வபனாத்திக்க, உம்முடைய பிள்ளை நீ பெற்றெடுத்திய நபியே அந்த பிள்ளைக்கு சொல்லு. வனிசாயின் முஃமினீன், மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். யுதுனீனா மின் ஜனாபிபிஹின், நீங்கள் உங்களுடைய மார்பகத்தை மூடிக்கொள்ளுங்கள். என்ன செஞ்சுக்கிடுங்க? மேல இருந்துகிட்டு, மேல தலையில இருந்து என்ன செஞ்சுக்கிடுங்க? உங்களுடைய பர்தா என்ற அந்த ஆடையை போட்டுக் கொள்ளுங்கள். இப்படி போடுவதனுடைய நோக்கம் ஏன் தெரியுமா? இன்னைக்கு சொல்றது சில அண்ணாதிகள் எல்லாம், பர்தா என்பது சுதந்திரத்தை பறிக்கிறது, பர்தா என்பது பெண்களை சிறை வைக்கிறது. பர்தா போடுறத நான் கேட்கிறேன், பர்தா ஒரு மாணிக்க கல் இருக்கிறது, செங்கல்லும் இருக்கிறது. செங்கல் எங்க தூக்கி போட்டிருப்போம்? செங்கலை தெருவுல தூக்கி போட்டிருப்போம். மாணிக்க கல் இது கல்லு தான் என்பதை தெருவுல போடுவோமே, வீட்டுல பூட்டி வைப்போம். அப்படி பூட்டி வைக்கிறது மடத்தனமா? மாணிக்க கல்ல ஒருத்தன் பூட்டி வைக்காம இருந்தா தான் மடத்தனம். மாணிக்க கல்ல வைரக்கல்லு, தங்க கட்டி வைங்க, தங்க கட்டிய செங்கல் மாதிரி ஒருத்தன் போட்டுன்னா வைங்க, அதை பூசி போயில இன்னும் இப்படி போட்டு வச்சிருக்க, திறந்து கலக்கி எவனாச்சும் எடுத்துட்டு போயிட மாட்டானா? இவன் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்கின்றார், இப்படி நீங்கள் பர்தா போடுவது என்னது? உங்களுடைய மற்ற ஆட்கள் யாரும் உங்களை தொட முடியாது, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நாளைக்கு அதனால் யுகரப்புற பலாயுதை, உங்களை எவனும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீங்க நல்ல பெண்கள் என்பதற்கு உண்டான அடையாளமும் அதுதான். அப்ப இஸ்லாம் நினைச்சது கற்பழிப்புகளுக்காக இருக்கட்டும், பெண்களுடைய உயிராக இருக்கட்டும், அதற்கு இஸ்லாம் தரக்கூடிய தீர்ப்பு என்னன்னா, இன்றைக்கு சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய கொடுமைகள் மாறன்மையானால் இஸ்லாமிற்கு பர்தாவை போடும். நீ பர்தாவை போட்டால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் நாங்கள் பர்தா போடுவோம் என்பதாக, ஏன்னா உலகத்தில் நல்லவனா இருக்க மாட்டான். ஒரு பஸ்ல ஏறுறோம்,
50 பேர் இருக்கான்னு வைங்க, அதுல ஒரு பெண்ணு பருதா போடாத ஒரு பெண்ணு நம்ம நாட்டு சேலைய மாதிரி ஒரு சேலையை கட்டிக்கிட்டு இடுப்பெல்லாம் தெரியுற மாதிரி கை கால்லாம் தெரியுற மாதிரி யாருதான் அதுல 50 பேர் இருக்காங்கன்னா 40 பேர் மோசமானதா இருப்பான். உலகத்தினுடைய நியதி அதுதான். உலகத்தினுடைய நியதி நல்லவர்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க, நல்லவர்கள் உலகத்திலே கம்மியா தான் இருப்பாங்க. 50 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் கொஞ்சம் கொஞ்சம் நல்லவனா இருப்பான். மற்ற 40 பேர் என்ன செய்வான், எப்பண்டா இவ திரும்ப மாட்டா, எப்பண்டா காலை தூக்க மாட்டான். இஸ்லாம் சொல்லுது நீ பர்தா போட்டுப்ப. அன்னைக்கு அந்த பெண்ணு பர்தா போட்டு போயிருந்திருக்கும் என்று சொன்னால் அந்த பெண்ணு பர்தாவின் அடிப்படையில் அந்த பெண் இயங்கி இருக்கும் என்று. பர்தான்னா என்னது நீங்க நம்ம நினைக்கிறோம், பர்தா என்று சொன்னால் வெறுமனையாக உடலுக்கு மட்டும்தான் பர்தாங்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல பர்தாவை பத்தி சொல்லும் பொழுது குல்லில் முஃமினாத்தி, நபியே முஃமினான அந்த பெண்களுக்கு சொல்லுங்கள் யகுதுல்ல மின் அப்சாரிஹின்ன. இன்றைக்கு இந்த பர்தா முஸ்லிம் பெண்களுக்கு கூட இன்றைக்கு இல்லை. வெறுமனையா ஒரு துப்பட்டியை போட்டு போட்டுறோம், ஒரு கருப்பு ஆடையை போடுறோம். அல்லாஹ் அதை போட்டு முன்ன கட்டி அல்லாஹ் முதல்ல உன்னோட போட்ட சொல்றான் யகுதுல்ல மின் அப்சாரிஹின்ன. உங்களுடைய பார்வையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, முஸ்லிம் பெண்கள் அதுதான் ஒரு சேருக்கு ஒண்ண மாட்டிக்கிட்டு பார்வையை பார்க்கணும். பார்வையை பேண்ட ஒரு காலத்துல எல்லாம் பெண்கள் ஆண்களை கண்டு பெண்கள் தலையை குனிஞ்சிட்டு போனாங்க. ஒரு காலத்துல எல்லாம் நாகரிகம் வளர வளர மூளை வளரணும் செத்து விட்டது. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல உலகத்தை பேச வேண்டாம். இன்றைக்கு முஸ்லிம் பெண்களுடைய பர்தாவுடைய லட்சணத்தை பாருங்கள். ஒரு கருப்பு ஒரு துப்பட்டி, ஒரு கருப்புக்கு ஒரு பர்தா. ஆனால் அவருடைய பார்வையை பாருங்கள். அல்லாஹ் பர்தாவை பற்றி சொல்வதற்கு முன்னால் லில் முஃமினீன, முஃமினத்தான பெண்களுக்கு சொல்லுங்கள் யகுதுல்ல மின் அப்சாரிஹின்ன, உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள். இன்னைக்கு எத்தனை பெண்கள் தெருக்களிலே நடக்கும் பொழுது பார்வையை தாழ்த்தி விட்டு நடக்கிறார்கள். பெண்களை பார்த்து ஆண்களாகிய நாம் இன்றைக்கு பார்வைகளை தாழ்த்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு ஒரு டீ குடிக்க போனா கூட வெட்கமே இல்லை. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் வெறுமனையா பர்தாவை மட்டும், வெறுமனையா கருப்பு துப்பட்டியை மட்டும் நீங்க போட்டி போட்டாங்களா அது பர்தாவா போயிடாது. இன்னைக்கு நம்ம பெண்கள் என்ன நினைச்சு போட்டாங்க, கருப்பு துப்பட்டியை போட்டுக்கிறதா என்ன ஒரு புர்கான்னு ஒரு ஸ்டைல். அதுலயும் அல்லாஹ் அக்பர், பர்தா என்பது மற்ற ஆண்களை கவரக்கூடாது. நம்ம தான் இந்த கருப்பு துப்பட்டி தான் நம்ம ஏற்படுத்திக்கிட்டது, அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. பர்தாவுடைய அர்த்தம் என்ன, மற்ற ஆண்களினுடைய பார்வையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு, ஒரு ட்ரெஸ், ஒரு ஆடை. அதுல நம்ம வசதியா துப்பட்டி ஒரு சில ஊர்ல துப்பட்டி. இன்னைக்கு பர்தாக்கள் எல்லாம் கூட இன்னைக்கு பர்தாவை பார்த்தே சில பேர் நிற்பான். அந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி நீங்க இல்லப்பா. இன்னைக்கு பர்தால கூட பூ போட்டுக்கிட்டு டைட்டா ட்ரெஸ் போட்டு எதுக்கு பர்தா, இன்னைக்கு பர்தாலாம் ஸ்டைல் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆயிட்டு, பர்தாக்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலுக்காக வேண்டி பர்தா போடக்கூடிய பல பெண்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கற்பழிப்புகள் குறைவதற்கு, பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அல்லாஹ் சொல்றான் வக்கர்ன ஃபீ, முதல்ல பார்வையை தாழ்த்துங்கள். பெண்களே உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்துங்கள். அது போதும். ஒரு பெண்ணை என்ன திரும்பி ஒரு ஆம்பளைய பார்த்து விட்டாலே முடிஞ்சிட்டு அவன் வீட்டு வாசல போய் நிற்பான். இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு பர்தா போடுவதற்கு முன்ன கட்டி அபுசாரிங்க, உங்களுடைய தலையை நீங்கள் குனியுங்கள். பாருங்க 10 பொம்பளை போறா, அதுல ஒரு பொம்பளை தலையை குனிச்சிட்டு போட்டும் கரெக்டா துல்லியமா தெரியும் ஒழுக்கமான பொம்பளை. என்னத்தான் 10 பொம்பளை என்னத்தான் நீ மூடிக்கிட்டு பார்வை எப்படி நீ அலைய விட்டா நீ அப்படி மத்த பொம்பளை மாறித்தான். இஸ்லாம் சொல்கிறது அது பர்தா கிடையாது, அது சும்மா சமுதாயத்தை ஏமாற்றுவதற்கு. ஒரு பார்வை எங்க இருக்கு? இன்னைக்கு பல ஆண்களை இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள் பார்த்துக்கொள்ள எப்படி பார்வையால நாங்க தான் பர்தா போட்டோமே. அல்லாஹ் குர்ஆன்ல மற்றொரு வசனத்துல சொல்றாங்க கர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. அல்லாஹ் சொல்றான் நபிமார்களுடைய ஒய்ஃபுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு கர்ன ஃபீ புயூதிகுன்ன. இன்னைக்கு இந்த பர்தாவும் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் பெண்களிடத்துல செத்து விட்டது. இந்த பர்தாவும் செத்து. சும்மா ஒரு துப்பட்டி கருப்பு ஆரம்பத்துல சும்மா அதுதான் போடுவோம். இஸ்லாம் பேசிக்க சொல்லுது, அதை செய்யறது கிடையாது. இஸ்லாம் பேசிக்கிறது முதல்ல பார்வையை தாழ்த்து. அடுத்து நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே இருங்கள். இஸ்லாம் சொல்லுது நபிமார்களுடைய மனைவியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் உங்களை விட, என்னுடைய தாயை விட, என்னுடைய சகோதரியை விட பத்தினியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்புக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தான். ஆயிஷா கற்புள்ள பெண்ணுதான் என்பதற்கு நான் உத்தரவாதம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசினான். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு சொல்றேன்
ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களே, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தங்கி இருந்து கொள்ளுங்கள். வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தி ஊலா, அன்றைக்கு மடமை காலத்திலே தெருக்களிலே லாபுத்தா போட்டதை போன்று, கூப்பாடு போட்டதை போன்று நீங்கள் தெருக்களிலே நடக்காதீர்கள். இன்றைக்கு எத்தனை இஸ்லாம் இந்த ஊர்ல உள்ள முஸ்லிம் பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்கள் எல்லாம் வீட்டுல இருக்கான். இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறி இன்னைக்கு எப்படி ஆயிட்டு, ஆண்கள் எல்லாம் வீட்டுல இருக்கான். ஒரு கடைக்கு போனா அங்க போனா பொம்பளை, பேங்குக்கு போனா பொம்பளை, பட்ஜெட் பண்ண போனா பொம்பளை, ஊர் கூப்பாடுக்கு போனா பொம்பளை, எல்லாம் பொம்பளை. இது வருதாவா? இல்ல கேட்டா என்ன சொல்லு, நாங்க தான் துப்பட்டியை போட்டமே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களுடைய கருப்பு, நீங்கள் உண்மையான பெண்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த காலத்துல இன்னைக்கு எதுக்கு இன்னைக்கு ஆம்பளை உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. நம்ம பட்ஜெட் போறோம்னு சொன்னோம், நம்ம கடையில போய் வாங்கி, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. நீங்க உட்காருங்க, உங்களை ஏமாத்திடுவாங்க. என்ன செய்யறது? நீங்க எல்லாம் ஒண்ணுக்கும் போவாதீங்க. ஜவுளி கடையில இருந்து எல்லாத்தையும் முஸ்லிம் பெண்கள் நிற்கிறார்கள். இதை கேட்டா நாங்க பருதா போட்டு போறோம். இஸ்லாம் அந்த பருதாவை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். சஹாபியத்தான பெண்மணிகள் தங்களுடைய அத்தியாவசிய தேவையை தவிர வெளியேற மாட்டார்கள். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எதுக்கெடுத்தாலும் எங்கே போனாலும் பொம்பளை கூட்டம், முஸ்லீம் கூட்டம். விருந்துக்கு அழைக்கிறதுக்கு நீங்க ஏன் போறீங்க? நான் கேட்க, இந்த ஊர்ல உள்ள முசீபத் இது. சோப்பு துறையில் மாத்திரம் இருக்கக்கூடிய முசீபத். என்ன முசீபத்து? இதை வெட்கமில்லாத ஆண்கள், தடுக்க வேண்டிய ஆண்கள் இதை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிற ஏகத்துவ பெண்மணிகளும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. பல ஏகத்துவ பெண்மணிகள் இந்த ஊர் கூப்பாடு போறீங்கள, யார் உங்களை போச்சுன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதை போய் முதல் மற்ற வீட்டிலே போய் விருந்துக்கு கூப்பிடுவதற்கு உங்களுக்கு யார் அனுமதியை தந்தால்? இன்னைக்கு முஸ்லிம் பெண் கணவன்மார்கள் தடுக்க வேண்டிய கணவன்மார் என்ன செய்யறான்? நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போ, இவன் ஸ்ப்ரேயை வாங்கி வைக்கிறது, இவன் மேக்கப் பவுடர் வாங்கி வைக்கிறது, எல்லாத்தையும் பூசி முழுவி இவன் வெளியில போயிட்டு வா. அவளுக்கு ஒண்ணும் இல்ல. பப்பாவியாக நிற்கக்கூடிய பல இளைஞர்கள் அல்லாஹ் அதான் சொல்றான். நீங்க வெளியில போயிருவீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறிய உடனேயே அவள் எவ்வளவு கருப்பு பெண்ணா இருந்தாலும் சரி, அழகே இல்லாத கும்பலையா இருந்தாலும் ஷைத்தான் ஜையினத்துன் நல்ல அழகுபடுத்தி தான் காமிப்பான். என்ன செய்வான்? எப்பண்டா ஒரு பெண்ணு வெளியில இறங்குவான், எவ்வளவு ஒரு அழகேற்ற பெண்ணா இருந்தாலும் சரி, அது நம்ம பெண்கள்லாம் பருதாவை முகத்துக்கும் போட்டுக்கிடுதா, முகத்தையும் போட்டு என்ன செஞ்சுக்கிடுது? பருதாவை மூண உடனே இன்னைக்கு பல இளைஞர் நீங்க கெட்டு போக மாட்டீங்க. ஆனால் உங்களை பார்த்து உங்கள் மீது உள்ள மோகத்தால் பல இளைஞர்கள் கெட்டு போவாதான் இஸ்லாம் சொல்கிறது. பருதானா என்னது? வெறும் துப்பட்டி மூடுறதல்ல. அல்லாஹ் முதல்ல சொல்றான், உன் பார்வையை தாழ்த்து, உன் பார்வையை இறக்கி, அது உனக்கு பாதுகாப்பு தரும். அடுத்து நீ எதுக்கு வெளியில போற? வெளியில போக வேண்டிய நிலைமை இருந்தால் மாத்திரம்தான் வெளியில செல்ல வேண்டும். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பெண்கள் வெளியில. அடுத்து அல்லாஹ் இன்னொரு பருதாவை சொல்றான். நமக்கு பருதானா வெறுமையா துப்பட்டி தான் நினைக்க, அடுத்து இன்னொரு பருதா சொல்றான், பெண்களே. அடுத்து அல்லாஹ் சொல்றான், கௌலி எத்துமா அல்லதி ஃபீ கல்பிஹி மரது வ குல்ன கௌலமா. இதுவும் நம்மகிட்ட இல்ல. சும்மா முஸ்லிம் பெண்கள் நம்ம என்ன இஸ்லாம்னா முழுமையா தெரியல, தௌஹீத்வாதி மனைவிக்கே தெரியல, தௌஹீத் பெண்களுக்கே தெரியல. இன்னைக்கு அப்படிதான் சொல்லணும். இந்த வசனத்தை எல்லாம் படிக்கும் பொழுது, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்லாத்திற்கும் இந்த வசனத்துக்கு சம்பந்தமே இல்லை. பார்வை அளப்பாயுது, இங்க பார்வையை தாழ்த்துங்க. வீட்டை விட்டு வெளியே போவாதங்க அல்ல, இவ வீட்டை விட்டு தான் வெளியில போவேன்னு சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் வெளியே சென்றால், அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தேவை நிமித்தமாக நீங்கள் வெளியே சென்றாலும், உங்களுக்கு ஏதாச்சும் பொருளை வாங்க வேண்டிய நிமித்தமாக யாருக்கு சொல்றாங்க? அனைத்தும் நபிமார்களுடைய மனைவிகளுக்கு. மக்களை அதை நம்ம யோசிக்கணும். உங்களை விட என்னை விட ஒழுக்கத்திலே உச்சாணியில் இருக்கக்கூடிய அந்த நபிமார்களுடைய மனைவியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுடைய மனைவிகளே, நீங்கள் ஒரு கடையிலே சென்று நீங்கள் ஒரு பொருளை வாங்கினால் வலா தஹ்வாஉன பில் கவுல், நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள். அல்லாஹ் சொல்றான். இவன் என்ன செய்யுது? 10 ரூபா குறைக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு பொம்பளை நாடே நம்ம 2 நாள் கடையில உட்கார்ந்தா தெரியுது. 2 நாள் ஒரு கடையில உட்கார்ந்து நம்ம வியாபாரம் பார்த்தாலே, நம்ம இடையில ஒரு கடையில இருந்தோம், இங்க நம்முடைய ஊர்ல சும்மா லீவுல போயிருங்க. அப்போ ஒரு செருப்பு கடை, அந்த செருப்பு கடையில நிக்கிறேன். அப்போ ஒரு ஆம்பளை வந்தா செருப்பு எடுத்துட்டு போயிட்டான், 140 ரூபான்னு எடுத்துட்டு போயிட்டான். அப்ப அங்க இருந்தே ஒரு பெண்ணு வருது. அப்ப அவன் சொல்றான், இந்த நம்முடைய ஃப்ரெண்டு கடை வச்சவன் சொல்றான், நீ என்ன செய்ய ஹுசைன், நீ சொல்லும் போது என்ன செஞ்சிரு, 140 ரூபாய் செருப்பு தான், நீ 180 ரூபான்னு சொல்லு அப்படிங்க. நான் அவனும் அப்படிதான் சொன்னான். என்கிட்ட சும்மா உன்கிட்ட கேட்டேன்னா சும்மா நிக்கிறேன். அவன் கடையில நிக்கிறதுனால அவன் இன்னும் நான் வியாபாரம் என்னது விற்கக்கூடிய வியாபாரி என்பதாக நினைக்க கூடாது, என்கிட்ட அந்த பிட்டை போட்டு வைக்கிறான்.
அதே மாதிரி அவன் 150 ரூபான்னு வந்தோன்னு சொல்றான். அவன் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டான். கருவி வாங்கிட்டு போயிட்டான் 150 ரூபாய்க்கு. ஏன்டா இப்படி சொன்னங்க? ஆம்பளைட்ட கரெக்டான விலையை சொன்னா கூட அவன் கரெக்டா வாங்கிட்டு போயிடுவான். இந்த பொம்பளைட்ட 140 சொன்னோன்னு 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போவான். இப்ப இவட்ட 180 சொன்னதுனால 150க்கு வாங்கிட்டு போயிட்டான். நமக்கு கூட 10 ரூபாய் லாபம் தான். இவன் என்ன செய்யறது? நம்ம புழங்கி பேசிவிட்டா பார்க்கிற முஸ்லிம் பெண்கள் கடைகளிலே அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்தவுன பில் கவுல், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசிட்டு போ. நீயா போய் குலைகிற? பல கடைகள்ல நின்று ஆணுக்கு இந்த சட்டம் கிடையாது. ஆம்பளை என்னத்தான் கொரோனா மாட்டி என்னத்தான் குறைஞ்சாலும் எவனும் மயங்க மாட்டான். ஆனா பொம்பளை என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்றான், மறதும் நீங்கள் புழங்கி பேசுவ, உன் மனசுல 10 ரூபாய் கம்மிப்படுத்த வேண்டும் என்பதற்காண்டி புழங்கி பேசுவ. ஆனா அங்க நிக்கிறவன் மனசுலயும் வேற ஏதாச்சும் ஒரு மரபும் ஒரு நோயான ஒரு கிட்ட என்ன அவன் மனசுல இருக்கும். அப்ப பேசக்கூடியதுல இருந்து வெளியில நடக்கிற அனைத்தையும் ஒரு பெண் கடைபிடித்தாள் என்று சொன்னால், கடைக்கு போறோமா எதை பேசுவோமா கரெக்டா பேசு. அல்ல கவுலம் மகரூபா வெட்டு அல்ல அப்படிலாம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசிடுவா. என்ன சொல்றான் பொம்பளைக்கு? அல்ல என்ன சொல்றான் பாக்குறமா இல்லையா? இந்த பெண்களுடைய உடம்புல எப்படி கவர்ச்சி இருக்கிறதோ, பெண்களுடைய உடல் உறுப்புல எப்படி கவர்ச்சி இருக்கிறதோ, அதே மாதிரி பெண்களுடைய குரலுக்கு என்று ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு எல்லா செல்போன்லையும் என்ன வச்சிருக்கான்? பொம்பளை தான் கொண்டு வச்சிருக்கான். எல்லா கடையிலையும் பொம்பளை தான். செய்தி வாசிக்கிறதுல பொம்பளை தான். என்னது கஸ்டமர் கார்டுல இருந்து போன் போட்டா பொம்பளை தான். ஏன்? அந்த குரலுக்கு ஒரு தீர்ப்பு தன்மை இருக்கிறது. பேங்க்ல வட்டிக்கு கடன் வாங்கணுமா, பொம்பளை போன் போட்டு ஆம்பளை என்னத்தான் கட்டணம் ஒரே வாயில கட்டிடுவான், போன கீழே வேடாண்டுவான். பொம்பளை போட்டோம்னா சார் நீங்க வைங்க சார், சார் நீங்க வாங்கிக்கிடுங்க சார், இப்படிப்பட்ட ஸ்கீம்லாம் இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே இவங்க வந்துடலாம். அப்ப பொம்பளையினுடைய குரலுக்கு என்று யதார்த்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதர்களுக்கு ஆண்களுக்கு ஒரு ஈர்ப்பை வைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ முதல்ல பார்வையை தாழ்த்து, வெளியே போகணுமா பார்வையை தாழ்த்து. பருதா ரெண்டாவது. அடுத்து என்னது? பருதாலாம் கடைசி தான். உடம்ப மூடக்கூடிய பருதான்லாம் கடைசி தான். முதல்ல வெளியில கால் வைக்கும் பொழுது முதல்ல 1க்கு 1000 மட்டும் யோசிக்கணும். நம்ம போனா தான் இது முடியுமா? ஏன் நம்முடைய சொந்தக்காரர்களுடைய ஆண்களுக்கு செய்வோமே, நம்ம ஏன் ஊருக்கு பாடு போற போகணும், ஆண்களுடைய பொறுப்பு இல்லாது என்பதாக நீ முதல்ல போகாத. அப்படி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அபுசாரிகின்ற உன்னுடைய பார்வையை கீழே போடு, பார்வையை அலைய விடாத. அடுத்து ஒரு கடைக்கு நீ சென்றால் அந்த குறைஞ்சி பேசாத. ஒரே இப்ப என்னது குறைஞ்சி பேசினா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் தயார்னு சொல்றது. எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு செல்போன்களிலே மாற்றுமத அன்பர்களோடு இன்றைக்கு கேவலம் வெட்க கேவலம் இஸ்லாமிய பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள், முஸ்லிம் பெண்கள் இன்றைக்கு மாற்றானோடி ஒரு மிஸ்டிகால் வந்தா என்ன செய்யணும்? கட் பண்ணி விட்டு போக வேண்டியதானே. போனை போட்டு திருப்பி போனை போட்டு பேசுறது பல பெண்கள் வெட்கமாக இருக்கிறது. பல ஊர்கள்ல இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் எல்லாம் இன்னொரு முசீபத் நம்ம சமுதாயத்தில் இப்போ இடையில வந்திருக்கு. அது என்ன முசீபத்து? திருமணத்துக்காக பெண் பேசி வச்சிருவாங்க. பெண் பேசின உடனே மாப்பிள்ளைக்காரன் துபாயில இருப்பான், அது மாப்பிள்ளைக்காரன் சவுதியில இருப்பான். நல்ல சூப்பரா 10,000 ரூபாய்க்கு செல்போனை வாங்கி இங்க கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்காது, இவங்கள்ட்ட கொடுத்துருக்காரு. விடிய 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 பேசுறது, அம்மா தாரையும் சந்தோஷப்படுறது. என்னது வெட்கமா இல்ல? கல்யாணம் முடிக்கிற முன்ன கட்டி வர தெருவில் இருக்கக்கூடிய ஆணும் உனக்கு பெண் பேசிய அந்த கணவனும் சமம். இவன் என்ன செய்யறது? விடிய விடிய பேசுறது. பெத்த அப்ப என்ன செய்யணும்? அதான் பேசி வச்சாச்சு இல்ல, அதனால பேசிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல திருப்பி திருமணம் தடைபட்டது. அல்லாஹ் தெரியுமா இல்ல? கரெக்டா என்னதான் இருந்தாலும் நம்ம மனுஷன் சும்மா நினைச்சு வைப்போம். அல்லாஹ் நினைச்சா உடனே கட் பண்ணி விட்டு அவங்க வேற யாரு கூடயாச்சும் போயிடலாம், அல்லது இவ வேற யாரு கூடயாச்சும் போயிடலாம், அல்லது 2 குடும்பத்துக்கு ஏதாச்சும் சண்டை வந்துடலாம். இவ பேசுனதெல்லாம் வெட்கம் கட்டு போய் முஸ்லீம் பெண்கள் பேசுகிறார்கள். இதை தட்டி கேட்டு செவுத்துல அடிச்சு போனை உடைச்சு போட வேண்டிய பெத்த தாய்மார்கள் இன்னைக்கு செல்போனை கொடுத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைக்கு உண்டா மற்ற அந்நிய ஆண்டெல்லாம் பேசல, மாப்பிள்ளை பேசி வச்சுக்கக்கூடிய அந்நிய ஆண்டு தான் பேசிட்டு இருக்கான். அப்ப இன்னைக்கு இஸ்லாம் தான் என்ன, முஸ்லீம்கள் என்றால் என்ன, பருதான்னா என்ன, ஒழுக்கங்கள் என்றால் என்ன? சும்மா ஒரு கருப்பு ஒரு ஒயிட்டை தூக்கி சுத்தி புட்டா நம்ம முஸ்லீம் பத்தினி பெண்கள் அல்ல. பெண்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய இதை பின்பற்றினால்தான் நீங்கள் உண்மையான பத்தினிகள். இதை பின்பற்றினால் மாத்திரம்தான் நீங்கள் உண்மையான யோக்கியம் உள்ள பெண்கள். இதுல ஒண்ணுல நீங்க குறை வச்சாலும் நீங்கள் மோசமான பெண்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொன்னார்கள், இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்காண்டி 1000 சொல்றான். ஒரு பெண் இந்த அடிப்படையில் வெளியில இறங்கட்டும், தேவையில்லாததுக்கு இறங்க மாட்டோம். அப்படி இறங்கினாலும் பார்வையை தாழ்த்தி கொள்வோம்.
பர்தாவை பேணுவோம், எந்த கடைக்கு போனாலும் குறைஞ்சு குறைஞ்சு பேச மாட்டோம். அடுத்து அல்லாஹ் சொல்றேன், ஒரு பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெண் வெளியே இறங்கும் பொழுது என்ன செய்ய வேண்டாம், பெர்ஃபின் எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. ஆண்கள் உபயோகப்படுத்தாங்க. ஒரு ஆள் என்னத்தான் நல்ல செண்டை கிண்ட தடவிட்டு போனாலும் நல்லா மணக்கத்தான் செய்யும். ஆனா ஒரு பொம்பளை மல்லிகைப்பூ வச்சுட்டு போனா மனத்தோடு சேர்ந்து அங்க காமமும் கலக்கும். இஸ்லாம் போதிக்கிறது. இஸ்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னைக்கு இந்த ஊர்ல ரொம்பங்க நான் இருந்து பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்குள்ள இதுலெல்லாம் நீங்கள் தான், ஆண்கள் தான் பொறுப்பு. இதற்கெல்லாம் ஆண்கள் வாங்கி வாங்கி குடிக்கிறது. ஸ்ப்ரேல இருந்து, அத்தர்ல இருந்து, செண்டுல இருந்து வெளியில போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் நறுமணத்தை தடவி விட்டு வெளியே இறங்கிறாரோ சொல்லுங்கள் பக்கத்து ஜனா, அவள் தான் விபச்சாரி. நீ எல்லாம் மத்த ஆளோடி போய் எல்லாம் நீ விபச்சாரம் பண்ண வேண்டாம். நீ லேசா செண்ட மேல தடவிட்டு வெளியில போனாலே போதும், பக்கத்து ஜானி, திட்டமாக நீ விபச்சாரித்தான். நான் சொல்லவில்லை மக்களே, கால ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பள்ளி வாசலுக்கு வரலாம், பெண்கள் வரலாம். அப்படி அதுக்கு கூட சொன்னாங்க, நறுமணத்தை தடவுனா வரவே வராத. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்குள்ள தடவிக்கிறான் கணவனை மகிழ்விப்பதற்காக வேண்டி. இன்னைக்கு கொடுமை வீடுகளில் எல்லாம் மோசமா இருக்கிறது. கணவன் முன்னாடி எல்லாம் நீங்க பாருங்க, பொம்பளைய நைட்டுக்கு போடக்கூடிய அந்த நைட்டியை உன்னை போட்டுக்கிட்டு அலங்கோலமா பார்த்தா கூட இவனுக்கு காரி துப்பக்கூடிய அளவுக்கு தான் இப்ப உள்ள வீட்டுக்குள்ள. தெருவுல போகும்போது என்னென்ன நகை உண்டோ, நட்டு உண்டோ, என்னென்ன இலவு உண்டோ எல்லாத்தையும் இப்ப என்ன சொல்ல வர. அப்ப என் புருஷனை பார்க்க கூடாது, ஊர்ல உள்ள ஆண்களை இதுதான் மறைமுகமாக இதைத்தான் நீங்கள் போதிக்கிறீர்கள். பாதிப்பு எங்களுக்கு அல்ல, பாதிப்பு உங்களுக்குத்தான். இன்றைக்கு நகைகள், இன்றைக்கு பெருப்பையும் இப்படி இன்றைக்கு நீங்கள் சர்வ சாதாரணமாக இஸ்லாம் சொல்லாங்களுடைய வெளியே இறங்குறதுனால செய்தி தாள்களை படிக்கும் பொழுது எல்லா முஸ்லிம்கள் இன்றைக்கு கொல்லப்படுகிறார்கள், முஸ்லிம் நகைகள் இன்றைக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது. எல்லாம் இங்க செய்தி எல்லாம் உங்க நாகப்பட்டினம் மாவட்டம், திருச்சி மாவட்டம் 2-3 நாளா படிச்சு பார்த்துவாங்க. எல்லாம் எங்க உள்ளதுன்னா உங்க நம்ம முஸ்லிம் பெண்கள் தான் இந்த பர்தாவை பேண்டது கிடையாது. ஜுவல்லர்ஸ் எல்லாம் வெளியில தெரியல மாதிரி மோசமாக நம்முடைய இன்னைக்கு பர்தா என்பதெல்லாம் சும்மா ஒரு கண்கட்டி வித்தையாக இன்றைக்கு நம்மிடத்தில் ஆகிவிட்டது சகோதரிகளே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி வெளியில போறியா, வெளியில போகும்போது என்ன செய்ய, நறுமணத்தை உபயோகப்படுத்தாத. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் நறுமணத்தை உபயோகப்படுத்தி விட்டு ஜும்மாவிற்காக அழைக்கப்பட்டால் கூட அவள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். அவள் மாதவிடாய் ஏற்பட்டால் எப்படி சுத்தமாக குளிப்பாளோ அதே மாதிரி குளித்ததற்கு பிறகு உள்ள வரட்டும். நறுமணத்தை தடவுனா நீ எப்படி குளிப்பு கடமையானால் எப்படி குளிக்கணுமோ அதே மாதிரி நறுமணத்தை கணவன் முன்னாடி தடவலாம். அப்படி தடவி விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் குளித்து விட்டு அந்த நறுமணங்கள் எல்லாம் சென்றதற்கு பிறகுதான் இஸ்லாம். யாருக்கு இதனால என்ன, உங்களுக்கு தான் நல்லது. நீங்க நறுமணத்தை போட்டு போய் என்னத்தான் முகத்தை மூடிட்டு போனாலும் இங்க 10 இளஞ்சலிக்கும் போது ஒரு பெண்ணுக்கு ராசானா முஸ்லிம் இன்றைக்கு மாற்றார்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் நின்று பேசுகிறார்கள். என்ன பேசுறான், முஸ்லீம் புழுக்க பயிலுடைய மனை, அவன் அங்க இருக்கிறான், காசு அனுப்பி வைக்கிறான், நகனட்டெல்லாம் காலுக்கு தெரியுற மாதிரி கைக்கு தெரியுற மாதிரி தூக்கி காமிக்கிறது, பெருப்பினை உபயோகப்படுத்துறது. நம்ம வீட்டு பொம்பளையும் பாடுறா, இவருடையும் பாடுறா, எப்படி இருக்காளோடா. இப்ப மாற்றார்கள் எல்லாம் உங்களை ஒரு கேவலமாக பார்ப்பதற்கு நீங்கள் வழிவகுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு, இஸ்லாம் பர்தா ஒரு பெண்களுடைய பாதுகாப்புக்கு இஸ்லாம் குறிப்பாக சொல்லக்கூடியது, பெண்கள் வெளியே இறங்க வேண்டாம். அப்படி வெளியே இறங்கும் பொழுது நீங்கள் பர்தாவை பெண்கள், பர்தா என்று சொன்னால் வெறும் துப்பட்டி அல்ல, பர்தா கருப்பல்ல. உங்களுடைய பார்வையை முதலிலே தாழ்த்துங்கள், பார்வையை அலைவிடாதீர்கள். அடுத்து நீங்கள் ஒரு கடையில நின்று கொண்டு நீங்கள் ஒரு பொருளை வாங்கும் பொழுது வெட்டு 1 துண்டு 2 என்பதாக, நறுக்கு என்பதாக பேசிவிட்டு வாங்குங்கள். அங்கே நின்று நீங்கள் குறையாதீர்கள். அவர்கள் காசை கம்மிப்படுத்துவதற்காக வேண்டி நீ பல்ல இழுச்சி காணிக்காத. அடுத்து இஸ்லாம் சொல்கிறது, அப்படி வேலை முடிஞ்சிட்டா உடனே வீட்டுக்கு வா. அதற்கடுத்து இஸ்லாம் சொல்கிறது, அப்படி வெளியே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் கூட நறுமணத்தை தடவி விட்டு வெளியே செல்லாதே. இந்த அடிப்படையில் ஒரு பெண் உலகத்திலே, இந்திய திருநாட்டிலே பெண்கள் சமுதாயம் மாறும் என்று சொன்னால் கண்டிப்பாக கற்பழிப்புகள், பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய கொடுமைகள் குறையும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு, இஸ்லாம் தான் உலகத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகிறது. பெண்களுடைய கற்புக்கும் பெண்களுடைய உரிமைகளுக்கும் பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் இந்த பர்தா, இஸ்லாம் சொல்லக்கூடிய பர்தாவே தீர்ப்பாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாசதாவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.